தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டெஸ்ட். இந்த படம் திரையரங்கில் வெளியாகாமல் டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக வெளியாகிருக்கிறது. சசிகாந்த் இயக்கத்தில் நடிகர் மாதவன், சித்தார்த், நயன்தாரா, மீரா ஜாஸ்மின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தா, நடிகர் மாதவன் ஒரு இன்ஜினியராக வராரு. அவர் ஒரு கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. இதற்காக பணம் வாங்குறாரு வட்டிக்கு. இதை செலுத்த முடியாமல் ஒரு பக்கம் சிக்கலில் இருக்கார். பிறகு மாதவனும் நயன்தாராவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 10 வருஷமாக அவளுக்கு குழந்தை இல்லை. அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் போயிருக்கு. அதுக்கும் பணம் தேவைப்படுது. இது ஒரு சிக்கலாக இருக்குது. இது இடையில் நடிகர் சித்தார்த் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கார். அவர் லாஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்ச் சரியாக விளையாடனால அவருக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்குறதுல வேண்டாமான்னு ஒரு யோசனையில் கவுன்சில் இருக்குது. பிறகு வாய்ப்பு கிடைக்கிது. இது அவர் எப்படி சரியாக பயன்படுத்த போகிறாரு. இப்போ இந்த 3 பேரும் எப்படி கனெக்ட் ஆகிறாங்க தான் படத்தோட கதையாக இருக்குது. இந்த கதையை இயக்குனர் சசிகாந்த் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி கதையை நகர்த்தினாலும் அடுத்த 2வது பாதியில் அது விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. காரணம் மாதவனோட நடிப்பு. மாதவன் பாதியில் ஒரு இன்னசென்ட் ரோலில் ப்ளே பண்ணாலும் 2வது பாதியில் அவர் தான் அந்த நெகட்டிவ் ஷேடில் இருக்கார். மெயின் வில்லனாகவே மாதவன் தான் இருக்குது. அப்புறம் மாதவனை சுற்றி இந்த கதை நகருது. மாதவன் சித்தார்த்துக்கு கொடுக்கும் குடைச்சல், சித்தார்த்து அதை எப்படி கையாளுறாரு, மாதவனுக்கும் நயன்தாராவுக்கும் நிறைய உரையாடல். இதில் அவர் நெகட்டிவ் ஷேடாக கணவன் மாறினக்கு பிறகு நயன்தாரா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்புறம் சித்தார்த்து அந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஜெயிச்சாரா இல்லையான்றது தான் மீதி பாதையோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பார்க்கும்போது மியூசிக் டைரக்டர் சக்ஷிஸ்ரீ கோபாலன் அவங்க பாடகியாக இருந்தது இந்த படம் மூலமாக மியூசிக் டைரக்டராக அறிமுகம் ஆகிறாங்க. இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவங்கள சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸுமே எமோஷனல் கனெக்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவங்க கரெக்டாக க்ளீனாக அமைச்சிருக்காருன்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஏற்கனவே இயக்குனர் சொன்ன மாதிரி இது ஒரு ஓடிடி கண்டென்ட்டாக தான் இருக்குது. இது தேட்டரில் வெளியானால் இந்த அளவுக்கு பொறுமையாக மக்கள் பார்ப்பாங்களா என்பது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு ஓடிடி கண்டென்ட்டாக நல்லா தாராளமே ரசித்து பார்க்குற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. மேலும் இன்னொரு திரைப்பட விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதோடு உங்கள் விடைபடுகிறேன். உங்கள் ராஜா.